ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு மூலிகை எண்ணெய் செய்ய போகிறோம். இது பெயின் ரிலீஃப்காக இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் நான் யூஸ் பண்ணது எருக்கனோட பழுத்த இலையை எடுத்து நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. அது மேலே இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்ம ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு அப்பளம் பொரித்து எடுக்கிற மாதிரி பொரித்து எடுக்க போகிறோம். இந்த எருக்கனோட பழுத்த இலையில் பெரிய பெரிய வலி, இப்போ கால் மூட்டு வலி, பேசிக்கான ஒரு பெயின்லேருந்து காலுன்னு கிடையாது, எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருந்தாலும் சரி, இப்போ கழுத்துக்கிட்ட ஆர்ம்ஸ் கிட்ட எந்த இடத்துல உங்களுக்கு எலும்பு ரிலேட்டடாக வலி இருந்தாலும் அந்த வலிக்கு இந்த எண்ணெய் சூப்பராக ரியாக்ட் பண்ணும். ரெகுலராக யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இதோட பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும். நான் எருக்கனோட இலையை மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். அது கூட ஆயிலை ஆட் பண்ணுறேன். நான் என்னென்ன ஆயில் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கடுகு எண்ணெய் 50 ml வாங்கியிருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். உளுந்து தைலம், உளுந்து எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இந்த உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் தான். அது ஒரு 50 ml நான் சேர்த்துக்கிறேன். அது கூட இது விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் நான் ஒரு 10லேருந்து 20 ml வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன். கேஸ்டர் ஆயில் தான். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 100 ml அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சுத்தமான நல்லெண்ணெய் நான் எடுத்திருக்கேன். வெறும் நல்லெண்ணெய்லையும் நம்ம இதை பொரித்து எடுக்கலாம். ஏன்னா நல்லெண்ணெய் பெயின் ரிலீஃப்க்கு சொல்யூஷன் கொடுக்கும். ஆனால் அது இன்ஸ்டண்ட்டாக கொடுக்காது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும் வெறும் நம்ம நல்லெண்ணெய் மட்டும் எடுக்கும் போது. இந்த கடுகு எண்ணெயும் உளுந்து எண்ணெயும் இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக ரிலீஃப் கொடுக்கும். இந்த 4 எண்ணெயும் நான் கேஸ்டர் ஆயில் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, அது ஒரு க்ரிப்புக்காக. அந்த எண்ணெய் ரொம்ப திக்காக இருக்கும், அதுக்காக நான் அந்த எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். டோட்டலாக நான் 4 எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த 4 எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் இந்த லீஃப் எல்லாத்தையும் போட்டு அதில் பொரிக்கிறேன். அந்த சலசலப்பு இருக்கும், அந்த பபிள்ஸ் மாதிரி மேலே வரும், அது எல்லாமே அடங்கணும். அந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை எடுக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிறது எல்லாமே அந்த இலையில் இருக்கிறதெல்லாம் எண்ணெயில் இறங்கும் ஃபுல்லாக. நம்ம பொரிச்சிட்டு வெளியே எடுத்த இலையை நம்ம நசுக்கும் போது உடைக்கும் போது அப்பளம் நொறுங்குற மாதிரி சத்தம் கேட்டு உடையணும். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஆயிலில் இறங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். நார்மலாகவே எருக்க இலையை வச்சு குதிங்கால் வலிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதை ஒரு செங்கல் மேலே வச்சு எருக்க இலையை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த இலையை செங்கல் மேலே வச்சு அது மேலே குதிங்கால் மட்டும் டச் ஆகிற மாதிரி வச்சு அழுத்தி எடுப்பாங்க. இப்போ நான் காமிக்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போனாலும் எந்த இடத்துல உங்களுக்கு பெயின் இருந்தாலும், அதாவது எலும்பு ரிலேட்டடாக எந்த இடத்துல உங்களுக்கு பெயின் இருந்தாலும் இந்த ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். 1 வீக் நீங்கள் யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு அதோட சொல்யூஷன் ரியாக்ட் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். நான் கட் பண்ணி வச்ச எல்லா இலையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.